சரி செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம இன்னும் புனித ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து யோசித்து நம்ம செயல்படும் பொழுது தேவன் தொடர்ந்து பேசிட்டு இருப்பார். நம்மளுக்கும் தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய இருதயத்தில் வந்து அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம யார்ட்டையாவது போய் நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம சாதாரணமாக நம்ம வாயில் ஒரு சின்ன ஒன்றுக்கு பதிலாக இன்னொரு முன்னா சொல்லியிருக்கோம். ஆனால் தேவன் விட மாட்டார். கிறிஸ்துவாவியானவர் வந்து ரொம்ப நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துவார். அப்படி நம்ம நடந்து வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, இளைப்பாறுதலையும் ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அப்படி இந்த குடும்பத்திலையும் இந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அப்பா அம்மாவை முகத்தை பார்ப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த வழியை கற்றுக் கொடுக்கறது சின்ன வயசுலேயே அவங்க வந்து நம்மளை பார்த்து கற்றுக்கொள்றது வந்து அவங்களுக்கு எளிதாக இருக்கும். தேவன் வந்து இப்படிப்பட்ட குடும்பத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற சத்தியத்தை நாடுகிற தேடுகிற பிள்ளைங்க உங்களே பிளஸட் சில்ட்ரன் தான். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூல்லலாம் பார்ப்போம், காலையில் வருவாங்க, அப்பா அம்மா சண்டை போட்டுருப்பாங்க, அப்பா இல்லாமல் இருப்பாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி எத்தனையோ குழந்தைங்களை பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட தெய்வ பக்தியுள்ள குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகும், அநேகருக்கு வந்து அவங்க மூலமாக ஒரு கிறிஸ்துவின் சந்ததி வெளிப்படுவதற்கு வாய்ப்பாகவும் அமையும். அதனால அவளை வந்து நான் வாழ்த்துறேன். அப்படி தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி இந்த குடும்பத்திலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் அப்படி அவங்களை பயன்படுத்துவாங்க.